புகைப்படமாக ஒரு கண்காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது திரையில் நாம் கண்டு கொண்டிருக்கும் அந்த ஒரு தருணம் ரொம்பவே அழகானது. கடந்த 4 ஆண்டுகளாக நம் துறை செய்த அழகான செயல்களை ஒரு புகைப்பட கண்காட்சியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வருகை தருகிறார். இங்கே இருக்கும் அனைவருக்கும் இந்த சிறப்பான நிகழ்விற்கு எங்கள் வணக்கங்கள். இந்த புகைப்படத்தின் கண்காட்சியை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இதைதான் நினைப்பீங்க. இது கண்டிப்பா ஒரு சாதனையின் விழா, ஒரு பெருவிழா அப்படின்னே சொல்லலாம். நகர வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை குறிக்கும் ஒரு அழகான விழாவும் கூட.
புகைப்பட கண்காட்சியை தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் அருகில் உள்ள திரையில் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்வு காத்துட்டு இருக்கு. சேவையின் வேகமும் மாநகரத்தின் முன்னேற்றமும் இன்றுடன் ஒரு புதிய பாதையை தொடங்கும் இந்த ஒரு அழகான நிகழ்வு. பெருநகர சென்னை மாநகராட்சி பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை தொடங்கி வைக்கும் விதமாக 3 ஓட்டுநர்களுக்கு சாவிகளை வழங்கும் அந்த ஒரு நிகழ்வு திரையில் காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சாவிகள் வழங்கும் ஒரு தருணம் நம்மளை காத்துட்டு இருக்கு. சாவிகளை வழங்கிவிட்டு இதோ மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு வருகை தருகிறார்கள். உடன் சிறப்பு விருந்தினர்கள், அமைச்சர் பெருமக்கள், பிரமுகர்கள் அனைவரையும் உங்களோட பலத்த கரகோஷத்தோட வரவேற்கலாம். திரையில் இவ்வளவு நேரம் அழகான தருணங்கள், அழகான நிகழ்வுகள் கண்டு ரசித்தீர்கள். அடுத்ததாக நம் மேடையில் அழகான நிகழ்வுகள் காத்துட்டு இருக்கு. விழா மேடைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்கள்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்பதில் விழா மேடை பெருமிதம் கொள்கிறது. அனைவரையும் உங்களோட பலத்த கரகோஷத்தோடு வரவேற்று விழாவை தொடங்கலாம். இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்மளோட மேடையில் உள்ள விருந்தினர்கள் அனைவருக்கும் பேட்ஜ் வழங்கப்படும் ஒரு அழகான தருணம். இன்னையோட இந்த நிகழ்ச்சி அதற்கான ஒரு நினைவு சின்னமாக ஒரு பேட்ஜ் மேடையில் உள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வழங்கப்படும். இந்நிகழ்வின் ஒரு அழகான நினைவு சின்னம் குறிக்கும் வகையில் பேட்ஜஸ் வழங்கப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய திட்ட பணிகள் தொடக்க விழா இன்று மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுபவர் சென்னை பள்ளி ஆசிரியர்கள். அனைவரையும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுவே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நமது நகர வளர்ச்சி திட்டத்தின் ஒரு முக்கியமான மைல்கல்லாகையும் இந்த அழகான விழாவிற்கு வரவேற்புரையாற்ற மாண்புமிகு மேயர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட 4 ஆண்டு சாதனை விளக்கு புகைப்பட கண்காட்சியினை திறந்து வைத்து ரூபாய் 399.81 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 102 திட்ட பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து ரூபாய்
975.63 கோடி மதிப்பீட்டில் 108 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 49 நபர்களுக்கு பணி நியமன ஆணையரையும் பெருநகர சென்னை மாநகராட்சி பயன்பாட்டிற்காக 11 புதிய வாகனங்களையும் சென்னை பள்ளிகளில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகையினை வழங்கியும் தூய்மை பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய உரிமையினர் அடையாள அட்டையினை வழங்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இவ்விழாவில் தலைமையேற்று சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் மதிப்புக்குரிய மத்திய சென்னை தெற்கு சென்னை மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்திருக்கும் மதிப்புக்குரிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அண்ணன் அவர்களையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் அவர்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களையும் பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரிய மேலாண்மை இயக்குனர் அவர்களையும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குனர் அவர்களையும் நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்களையும் நிலைக்குழு தலைவர்களையும் மண்டல குழு தலைவர்களையும் நியமன குழு உறுப்பினர்களையும் மாமன்ற உறுப்பினர்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை திட்டு வருக வருக என்று வரவேற்று சிங்கார சென்னை என்ற பெருநகர சென்னை மாநகராட்சியை வடிவமைத்து வருகின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரின் பின்பமாக இருந்து சென்னை மாநகராட்சியில் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களுக்கும் உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு முறையும் நேரடியாக ரிப்பன் வளாகத்திற்கு வந்து ஒவ்வொரு திட்டப்பணிகளையும் துவங்கி வைத்து சிறப்பிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. நன்றி மேம். இப்பொழுது மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார். தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார். அடுத்ததாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்பிப்பார். அடுத்ததாக ஆணையர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்பிப்பார். ஆணையர் அவர்கள் அடுத்ததாக மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார். ஆணையர் அவர்கள் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு புத்தகம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு புத்தகம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு புத்தகம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சர் அவர்களை நம் விழா மேடையில் தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்கினிய நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பாக முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் இறுதியாக உரை நிகழ்த்த வருகின்றிருக்கின்ற
மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய தம்பி உதயநிதி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் பெருநகரத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினிய சேகர்பாபு அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, வணக்கத்திற்குரிய வரவேற்புரை நிறுத்தியிருக்கின்ற மாண்புமிகு மேயர் அவர்களே, நம்முடைய பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் கனிமொழி அவர்களே, திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் IAS அவர்களே, நம்முடைய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, துணை மேயர் அன்பிற்கினிய மகேஷ் அவர்களே, வருகின்ற எங்கள் துறையினுடைய செயலாளர் கார்த்திகேயன் IAS அவர்களே, நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களே, மெட்ரோ வாட்டருடைய நிர்வாக இயக்குனர் அவர்களே, போர்டுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களே, நம்முடைய நகராட்சி துறையினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களே, வருகின்ற துணை ஆணையர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, குழு தலைவர்களே, வருகின்ற பத்திரிகையாளர்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் 338 கோடிக்கு மேலாக புதிய ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் குடிநீர் வடிகால் வாரியத்திலே TNPSC மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய சகோதரர்களுக்கு பணியாணை வழங்கியும் இறுதியாக உரை நிறுத்த இருக்கிறார்கள். நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை என்பது கடந்த காலத்தில் இல்லாத மாதிரி இப்போது ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த துறைக்காக 25,000 கோடி பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 26,000 கோடி பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். என்னிடம் பேசுகின்ற தலைவர்கள், மாநகரமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நிறைய செய்திருக்கிறீர்கள், இன்னமும் இது செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்களே தவிர எங்கள் பகுதிக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்படி அடிப்படை வசதிகளை நகராட்சித்துறைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் தந்ததனுடைய நோக்கம், இன்றைக்கு நகர்ப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் 60% மேலாக தமிழ்நாட்டிலே நகர்ப்புறத்தில் வாழ்கிறார் என்ற காரணத்தால் தான் அவர்களுக்கு புதிய சாலைகள், விளக்கு வசதிகள், பள்ளிக்கூட வசதிகள், இப்படி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, குடிநீர் வசதிகள், சுகாதாரமாக இருப்பதற்கு கழிவறை வசதிகள், அதையும் முழுமையாக ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக 378 கழிவறைகள் புதிதாக சென்னை மாநகரிலே கட்டுகிற பணியும், தொடர்ந்து பழைய கழிவறைகளை சுத்தம் செய்கின்ற புதுப்பிக்கின்ற பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை தினந்தோறும் எங்களை பார்க்கின்ற போதெல்லாம், எங்களுடைய அதிகாரிகளை பார்க்கின்ற போதெல்லாம் அதை விசாரித்து அது எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள். இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே மழையை எதிர்நோக்கி நடக்க வேண்டிய கூட்டத்தை நடத்தி அதிகாரிகளுக்கு உத்தரவெல்லாம் தந்திருக்கிறார்கள். அந்த பணியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ மாண்புமிகு துணை முதலமைச்சர் சென்னையை மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்திருக்கிற பணிகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிருக்கிறார்கள். எல்லா நகரங்களிலும் எப்படி சென்னை மாநகரம் போல எல்லா நகரங்களுக்கும் அடிப்படை வசதிகளை செய்ய சொல்லிதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு தந்திருக்கிறார்கள். இப்போது கூட நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 240-250 MLD தினந்தோறும் சென்னைக்கு குடிநீர் வழங்குகிற பணி இருக்கிறது. ஆனால் தினந்தோறும் அங்கு 500 MLD எடுக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அதற்கு குழாய்கள் வசதி ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பு இந்த துறையின் அமைச்சராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதுதான் அந்த இடத்தை சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இதே அன்றைக்கு முதலமைச்சராக வந்து ஏற்கனவே 250 MLD வந்தது. இன்னும் ஒரே மாத காலத்தில் மேற்கொண்டு 250 MLD சுத்திகரித்து பொதுமக்களுக்கு சென்னையிலே தண்ணீர் எல்லா இடத்திற்கும் சீராக வழங்குகிற பணியும் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதே போல வட சென்னை வளர்ச்சி திட்டம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அவருடைய துறையின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வட சென்னையில் இருக்கின்ற
நீண்ட காலமான குழாய்களை மாற்றி புதிய குழாய்களை அமைக்கவும், பழைய மோட்டார்களை மாற்றி நீரேற்று நிலை அந்த மோட்டார்களை புதிதாக மாற்றவும் அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, நம்முடைய முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்த போதுதான் சென்னையிலே 9 பாலங்கள் கட்டினார். தொடர்ந்து 10 ஆண்டு காலத்திலே 2-3 பாலங்களை கட்டி நிறுத்தி விட்டார்கள். இப்போது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முக்கியமான இடங்களை ஆர்கே நகர் போன்ற இடங்கள், எல்லா இடங்களிலும் பாலங்கள், புதிய பாலங்கள் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி விரைவிலே டி நகர் போன்ற இடங்களிலே திறக்க இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இப்போது புதிய பாலங்கள் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலே புதிய பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் காட்டிலும் சென்னை மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் மாநகர்மன்ற உறுப்பினர்கள் 200 பேர் இருப்பது என்பதை ஆய்வு செய்து தொடர்ந்து மாநகர்மன்ற உறுப்பினர்களை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்கு அடிப்படை தேவையாக மாநகர்மன்ற அலுவலகம், அந்த உறுப்பினர் கட்ட கூட்ட அரங்கு நம்முடைய முதலமைச்சர் 75 கோடி ரூபாயில அதை புதிதாக தந்து நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். விரைவிலே அந்த பணியும் தொடங்க இருக்கிறது என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நகராட்சி துறையின் சார்பாக குடிநீர் ஏற்கனவே வழங்கப்பட்டது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக வழங்கப்பட்ட குடிநீர் தமிழ்நாடு முழுவதும் 4000 எம்எல்டி, 4200 எம்எல்டி. இந்த தலைவர் முதலமைச்சர் பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும், 4 ஆண்டு காலத்தில் மேற்கொண்டு 3 கோடி மக்களுக்கு, இப்போது 7 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புதிய திட்டங்கள் வர இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு ஆட்சியாக தளபதியுடைய ஆட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த துறை 4 ஆண்டு கால சாதனை என்று புத்தகமே அடித்து கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து எந்த காலத்தில் இல்லாத தளபதியுடைய ஆட்சியிலே இந்த துறை மேலும் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று திட்டங்களை துவங்கி வைத்து அடிக்கல் நாட்டி சிறப்பித்ததற்காக துறையின் சார்பாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. நன்றி சார். தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் முடிவற்ற திட்ட பணிகளை தொடக்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அழகான தருணத்தை தொடர்ந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இணைய தொழிலாளர்களுக்காக ஒரு ஓய்வு கூடமாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் அண்ணா நகரில் உருவாக்கப்பட்டுள்ள இணைய தொழிலாளர் கூடத்தினை வெளியிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த அழகான துவக்க விழாவை தொடர்ந்து மாநில முன்னேற்றத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு கே நேரு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, சென்னை மாநகரத்துடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே,
சகோதரி மருத்துவர் கனிமொழி NVN சோமு அவர்களே, சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே, வழக்கறிஞர் திரு பரந்தாமன் அவர்களே, அண்ணன் திரு ஜே கருணாநிதி அவர்களே, சகோதரர் மருத்துவர் எழிலன் அவர்களே, சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே, சகோதரர் பிரபாகராஜா அவர்களே, அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் ஹசன் மௌலானா அவர்களே, சென்னை மாநகரத்தினுடைய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய முதன்மை செயலாளர் முனைவர் கார்த்திகேயன் IAS அவர்களே, சென்னை மாநகர ஆணையர் திரு குமரகுருபரன் IAS அவர்களே, ரிவார்ட் போர்டுடைய MD திரு கிரண்குமார் IAS அவர்களே, சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரிய மேலாண்மை இயக்குனர் டாக்டர் வினய் IAS அவர்களே, DMA திரு சிவராஜ் IAS அவர்களே, மாநகராட்சியுடைய கூடுதல் துணை இணை ஆணையர்களே, மாமன்ற ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, திரு சிற்றரசு அவர்களே, மாநகராட்சியுடைய அனைத்து மண்டல குழு தலைவர்களே, நிலைக்குழு தலைவர்களே, நியமன குழு உறுப்பினர்களே, கழக நிர்வாகிகளே, மண்டல அலுவலர்களே, வந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, மாணவ மாணவிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, அனைத்து பொறியாளர்களே, அரசு அலுவலர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். நம்முடைய அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக செய்துள்ள எண்ணற்ற சாதனைகளை, பணிகளை, திட்டங்களை அடங்கிய புகைப்பட கண்காட்சியை இங்கே நாம திறந்து வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சி தொடங்கி தமிழ்நாட்டுடைய கடைக்கோடியில் இருக்கின்ற பேரூராட்சி வரை ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறோம். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். திராவிட மாடல் என்றாலே எல்லாருக்கும் எல்லாம் என்பது மட்டுமல்ல, எல்லா ஊருக்கும் எல்லாம் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய கழகம் 6 முறை ஆட்சி அமைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது இந்த துறை, இந்த நகராட்சி நிர்வாகத்துறை தான். திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக 1959ஆம் ஆண்டு தேர்தலில் சென்னை மாநகராட்சியை வென்றது, கைப்பற்றியது. அப்பொழுது தீட்டப்பட்ட திட்டங்கள் தான் இன்றைய சென்னையினுடைய வளர்ச்சி பெற்ற இந்த சென்னைக்கு ஒரு விதையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான திட்டங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டன. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சென்னையினுடைய மேயராக இருந்தபொழுது சிங்கார சென்னை என்ற திட்டத்தை துவங்கி வைத்தார். சென்னையை பார்த்து பார்த்து தீட்டினார். இன்றைக்கு சென்னையிலே குடிநீர் பஞ்சம் கிடையாது. சென்னை முழுக்க எங்கு பார்த்தாலும் மேம்பாலங்கள் இருக்கின்றன. மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சாதனைக்கெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அடித்தளம் அமைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறையின் அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு செயல்படுத்திய திட்டங்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக நகரமயமாகும் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு உருவாகிறது. அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்கள் தான். கிட்டத்தட்ட 60% அளவிற்கு நகரமயமான மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநகரம் மட்டும்தான் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவலாக ஏராளமான மாநகரங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன. அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அன்றைக்கு தந்த திட்டங்கள் தான் காரணம். எந்த திட்டம் இல்லை என்று கேட்கும் அளவுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சிக்கென பல்வேறு புதிய பணிகளுக்கு இன்றைக்கு நாம் அடிக்கல் நாட்டி இருக்கின்றோம். குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த பருவமழை நேரத்தில் சென்னை மாநகரில் இருக்கின்ற நீர்வழி பாதைகளை எல்லாம் ஆய்வு செஞ்சிருந்தோம். இந்த நீர்வழி பாதைகளை தூர்வாரும் வண்ணம் ரூபாய் 58 கோடி மதிப்பீட்டில்
உள்ளகரம் கால்வாய், வீராங்கல் ஓடை, அம்பத்தூர் சிட்கோ கால்வாய் மற்றும் பாடிக்குப்பம் கால்வாய், கொடுங்கையூர் பிரதான கால்வாய், வியாசர்பாடி கால்வாய், காந்தி கால்வாய், ரயில்வே ஆன்சிலி கால்வாய், மாம்பலம் கால்வாய், நந்தனம் கால்வாய், அடையாறு சிட்கோ கால்வாய், ரெட்டிக்குப்பம் கால்வாய், செல்லம்மாள் கால்வாய், ராஜ்பவன் கால்வாய், ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்கள் உள்ள வீராங்கல் ஓடை ஆகியவற்றை மேம்படுத்தும் பணியும் இங்கே துவங்கி வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சாலை பணிகளையும் தொடங்கி வச்சிருக்கிறோம். முக்கியமாக சென்னை மட்டுமின்றி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய இடங்கள்ல கூட்டு குடிநீர் திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டங்களையும் இன்றைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம். மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற நோக்கில் தான் முதலமைச்சர் அவர்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நம்முடைய அரசு செய்து தயாராக இருக்கின்றது. அதனை பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, பேணி பாதுகாப்பதும் பொதுமக்களுடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே சென்னை மாநகராட்சி பள்ளிகள் படித்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் உங்களுடைய வெற்றிக்கு துணை நின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உயர்கல்வியிலும் நீங்கள் சாதனை படைக்க எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்ட இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றது. தமிழ் புதல்வன் திட்டம், உங்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்ட நான் முதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். இது தவிர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு செய்யப்பட்ட 49 பேர் இங்கே பணி நியமன ஆணைகளை தர இருக்கின்றோம். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அரசு பணி சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த மாண்பு அமைச்சர் நேரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களுடைய பணிகளுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்பொழுது இணைய தொழிலாளர் கூடம் பற்றிய ஒரு சிறப்பு காணொளி திரையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதன்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொழிலாளர்கள் ஓய்வு எடுப்பதற்கான இணையவழி தொழிலாளர் கூடம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக இணையவழி தொழிலாளர் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிலாளர் கூடம் உறுதியான வெப்பத்தை தடுக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. 25 பேர் அமரக்கூடிய அளவில் 20 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட இந்த இணையவழி தொழிலாளர் கூடம் பிளக் அண்ட் பிளே பாணியில் ஸ்காண்டினாவியன் டிசைன் தீமில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மரப்பூச்சு சுவர்களுடன் சீலிங் லைட்ஸ், கான்கிரீட் கிரேட் டைல் புளோரிங் போன்றவற்றால் ஒளிரூட்டப்பட்டுள்ளது. சாலையில் தெளிவாக தெரியும் வகையில் LED அடையாள பலகைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 500 லிட்டர் தொட்டி கொள்ளளவு கொண்ட கழிப்பறை வசதிகள் உள்ளன. என் பேர் அனுப்பியா. நான் ஜொமேட்டோவில் ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். எங்களுக்கு இடம்லாம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஹோட்டல்லலாம் வெளியில தான் நிற்போம். ஆனால் எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு மாநகராட்சியும் முதலமைச்சர் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. முக்கியமாக லேட் நைட்டில் கொஞ்சம் நல்லா சேஃபாகவும் இருக்குது. அதுக்காக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி, மாநகராட்சிக்கும் ரொம்ப நன்றி. சார்ஜர் பாயிண்ட்ஸ், ஏர் கண்டிஷனர் என பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த இணையவழி தொழிலாளர் கூடம் டெலிவரி செய்யும் தொழிலாளர்கள் ஆர்டர்களுக்கு இடையில் ஓய்வெடுக்க பாதுகாப்பான, சுகாதாரமான மற்றும் மிகவும் வசதியான இடமாக உள்ளது. வணக்கம், என் பேர் கலையரசன். நான் கடந்த 3 வருடமா டெலிவரி பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வெயில் ரொம்ப அடிக்குது. சென்னையில ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது. நாங்கள் பார்க்கில் இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கோம். வெயில் தாங்க முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் ஓட்டிகிட்டு இங்கே உட்காந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி. அடுத்ததாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் வளர்ச்சி பயணத்தை பொக்கிஷமாக பதிவு செய்த த ஹிந்து குழுமத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட காஃபி டேபிள் புக் சென்னை கார்ப்பரேஷன் தி ஜூவல் இன் தி கிரவுன் என்ற கால பேழை புத்தகத்தை வெளியிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். த ஹிந்து குழும சார்பாக இருவரை மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்ததாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேராண்மையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 49 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் அடையாளமாக 5 பேர்கள் இந்த மேடையில் பணி நியமன ஆணைகள் பெற்றுக்கொள்வார்கள். முதலாக புவனேஸ்வரி திருமதி, திருமதி புவனேஸ்வரி, திரு எம் கனகராஜ், திருமதி ஏஞ்சலின் நித்யா, திரு சதீஷ்குமார், திருமதி அர்ஷியா கௌசர். அடுத்ததாக சென்னை பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாக 12ஆம் வகுப்பு என் சந்தோஷ்குமார், ஹர்ஷவர்தினி எல், ALK நாகராஜ், அடுத்ததாக மேடையில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் TS தேஜஸ்வினி, S அருண், அடுத்ததாக E கேஷியா. அடுத்ததாக அவர்களின் ஆசிரியர்கள் IG கலைவாணி அவர்கள், C ஹேமாவதி, C லதா. அடுத்ததாக தலைமை ஆசிரியர்கள் G கிரிஜா அவர்கள், P கோமதி, ரஃபியா நஸ்ரி. அடுத்ததாக நமது நகரத்தின் தூய்மைக்கும் சுகாதாரத்திற்கும் அடிப்படையாக பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் அடையாள அட்டைகள் பெறுகிறார்கள் நம் மேடையில். முதலாக S மாலா, அடுத்ததாக G பிரேமா, K ஐசக் வெங்கடையா, பெருமாள், மற்றும் ராணி. நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நிகழ்வின் நன்றியுரை வழங்குவதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களை அழைக்கிறோம். மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 4ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியினை திறந்து வைத்து, முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து, புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும், இணைய தொழிலாளர் ஓய்வு கூடத்தினை திறந்து வைத்தும், பணி நியமன ஆணைகள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை வழங்கியும், சென்னை பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும்
உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கியும் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கியும் இவ்விழாவினை சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். மேலும் இவ்விழாவில் தலைமையேற்று சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகின்றேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்த மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்கள், அனைத்து துறை தலைவர்கள் ஆகியோருக்கும், நிலைக்குழு தலைவர்கள், மண்டல குழு தலைவர்கள், நியமன குழு உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அலுவலர்கள், மதிப்பிற்குரிய அனைத்து செய்தியாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. இந்நிகழ்வின் நிறைவு தருணமாக நாட்டுப்பண் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय जय